கயல், நாட்டோட டாப் ஆபீசரோட குழந்தைகளோட உயிர் ஊசலாடிக்கிட்டு இருக்கு. நீங்க ஒரு காரியம் பண்ணுங்க, அந்த உதவியாளரை பேச்சுவார்த்தைக்கு அனுப்புங்க. ஓகே சார், ஐம் ஆன் இட். அந்த கொடூரமானவன் விக்ரமின் முகத்தை கண்டதும் அதிர்ந்து போய் தன் துப்பாக்கியை கீழே வைத்து மண்டியிட்டது ஏன்? ஒரு சாதாரண சமையல்காரனிடம் தீவிரவாதிகள் கைகூப்பி நிற்பது ஏன்? ஒரு சமையல்காரனை கண்டதும் மிக பெரும் பயங்கரவாதி நடுங்கியது ஏன்? எதற்காக அவன் விக்ரமிடம் உயிர் பிச்சை கேட்டான்? யார் இந்த ஷெஃப் விக்ரம்? அவன் மறைக்கும் ரகசியம் என்ன? ஒரு சமையல்காரனால இது எப்படி முடிஞ்சது? நீ இது வரைக்கும் துப்பாக்கியை கூட கையில் எடுக்கல, அப்புறம் எப்படி உன்னால இவ்வளவு அக்யூரேட்டா குறி வைக்க முடிஞ்சது? உன்னோட உண்மையான முகம் என்ன? எங்க கிட்ட இருந்து எதை மறைக்கிற? டெல் மீ. பாக்கிய எப்படி பிடிக்கணும்னு கூட தெரியலையா? உனக்கு வெக்கமா இல்ல? எனக்கு ட்ரைனிங் எடுக்க சான்ஸே கிடைக்கல. அப்புறம் ஆர்மிக்குள்ள போய் ஈ ஓட்டிட்டு இருந்தியா? லேடி கமாண்டர் விக்ரமை முறைத்து பார்த்தவாறு கேட்டார். இந்த கத்திய வச்சுக்கிட்டு தான் எதிரிகளை கொல்ல காட்டுக்குள்ள வந்தியா? நீ எல்லாம் சோல்ஜரா இருக்கவே தகுதி இல்ல. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் கொண்டுட்டாங்க. எங்க போஸ்ட்ல பயங்கரமான வெடி விபத்து நடந்து நான் உடைஞ்சு போயிட்டேன். வாட்? அப்புறம் நீ எப்படி உயிர் தப்பிச்ச? போஸ்ட்ல ரேஷன் தீர்ந்து போச்சு. என்ன ரேஷன் வாங்கிட்டு வர சொல்லி வேற ஒரு போஸ்ட் காமிச்சாங்க. நான் திரும்பி வரதுக்குள்ள ஒரு பெரிய வெடி சத்தத்தோட எல்லாமே முடிஞ்சு போச்சு. எதிரிங்க என் கூட இருந்த எல்லாரையும் கொன்னுட்டாங்க. எல்லாம் சிதறி போச்சு. அப்ப இத பத்தி ரெஜிமெண்ட்ல சொல்லலையா? இல்ல, ஏன்னா என் கூட இருந்தவங்க ரத்தத்தை குடிச்சவனோட கணக்க தீக்கணும்னு நினைச்சேன். ஒருத்தன் தகுதிக்கு ஏத்த மாதிரி தான் எதையும் செய்யணும். நீ ஒரு சோல்ஜரா இருக்க தகுதியானவ அல்ல. ஆர்மியோட பேருக்கே நீ ஒரு அவமானம். யார் சிபாரிசு பண்ணாங்கன்னு தெரியல. இது வரைக்கும் வந்துட்டேன். விக்ரம் இதற்கு எந்த பதிலும் சொல்லவில்லை. உண்மையில் அவன் அந்த காட்டில் எதிரிகளை தேடிக்கொண்டு அவன் அங்கே வந்தபோது சில பயங்கரவாதிகள் அவனை தாக்கினர். இந்த லேடி கமாண்டர் தான் அவனது உயிரை காப்பாற்றினார். இன்னும் நிறைய எதிரிங்க வரத்துக்குள்ள நாம இங்கிருந்து கிளம்பணும். லெட்ஸ் கோ. விக்ரம் அந்த லேடி கமாண்டர் கயலுடன் முகாமை நோக்கி திரும்பிச் செல்ல தொடங்கினார். இதற்கிடையில் புதர்களுக்கு பின்னால் இருந்து யாரோ வருவதை கயல் கவனித்தார். ஒரு சத்தம் கேட்டது. நீ பின்னாடி போ. இங்க நிறைய எதிரிங்க ஒளிஞ்சிருக்காங்க. இதை கேட்டு விக்ரம் மரத்தின் மேல் ஏறி எதிரிகளை கண்காணிக்க தொடங்கினார். கயல் அந்த புதர்களை குறிவைத்தார். இப்ப என் கூட சண்டைக்கு வரியா? கோழிங்க கிட்ட பேசிக்கிட்டு இருக்க மாட்டேன். நேரடியா ஆக்ஷன்ல இறங்கு. அதன் பிறகு கயல் சுடத் தொடங்கினார். கயல் தனியாளாக போராடுவதைக் கண்டு விக்ரம் வியப்படைந்தான். அவர்கள் ஒவ்வொருவராக கொல்லப்பட்டனர். என்ன பயந்த சுண்டலி மாதிரி அங்கேயே நின்னுட்டு இருக்க? இங்கிருந்து கிளம்பு. கயலும் விக்ரமும் அந்த இடத்திலிருந்து விரைவாக வெளியேறினர். நீங்க யார் மேடம்? நீங்க ஒரு சாதாரண கமாண்டரா இருந்தா இப்படி குறி வச்சிருக்க மாட்டீங்க. நான் கயல், ஒரு சீக்ரெட் ஸ்பெஷல் கமாண்டோ. இந்த மாதிரி ஸ்பெஷல் கமாண்டோஸ் இங்க வரதுக்கு எவ்வளவு ட்ரைனிங் எடுக்கணும்னு தெரியுமா? சின்ன வயசுல இருந்தே ஸ்பெஷல் கமாண்டோ ஆகணுங்கிறது தான் என் கனவு. அதுக்காக என்னால எதையும் செய்ய முடியும். ஒரு எனிமிய கொன்னுட்டு உன்னை நீயே பெரிய ஹீரோன்னு நினைச்சுக்காத. உன்ன மாதிரி ஆளுங்கெல்லாம் ஸ்பெஷல் கமாண்டோஸ் ஷூவை துடைக்கதான் லாய்க்கு. மேடம், ப்ளீஸ் எனக்கு ஒரு சான்ஸ் கொடுங்க. ப்ளீஸ். இதை கேட்டதும் கயல் காட்டிற்கு நடுவழியே நின்றார்.
விக்ரமை பார்த்து அவர் சொன்னார். சரி, நீ ஒரு ஸ்பெஷல் கமாண்டர் ஆகிறதுக்கு உனக்கு சான்ஸ் இருக்கு. ஆனா அதுக்கு என்கிட்ட ஒரு கண்டிஷன் இருக்கு. கயல் தனது நிபந்தனையை விக்ரமிடம் சொன்னபோது விக்ரம் அதிர்ச்சி அடைந்தார். ஆனா இது எப்படி மேடம் நடக்கும்? நீ ஸ்பெஷல் கமாண்டோ ஆகணுமா இல்ல இங்கேயே கிடக்கணுமான்னு யோசிச்சுக்கோ. முடிவு உன் கையில தான் இருக்கு. அதன் பிறகு கயலும் விக்ரமும் அருகிலிருந்த முகாமிற்கு சென்றனர். விக்ரம் தனது அறிக்கையை சமர்ப்பித்தார். ஆனால் சிறிது நேரத்திலேயே அந்த முகாமில் அனைவரும் வேக்கும் வண்ணம் ஏதோ ஒன்று நடந்தது. ஹெலிகாப்டரிலிருந்து ராணுவத்தின் மிக உயரிய அதிகாரியான மேஜர் பக்ஷி வந்தார். விக்ரமுடன் இதையெல்லாம் பார்த்த அங்கிருந்த அனைவரும் வாயெடுத்து போயினர். பிறகு மேஜர் கயல் மேஜர் பக்ஷியுடனேயே இருந்தார். அந்த முகாமிலிருந்து கிளம்பும் போது மூத்த அதிகாரி விக்ரமிடம், உன்னோட திங்ஸ் எல்லாம் பேக் பண்ண. சார், எப்படி பார்த்தாலும் நீ ஆர்டர் இல்லாம தான் அந்த காட்டுக்குள்ள போன. நீ உன் ஆர்மியோட டிசிப்ளினை மீறிட்ட. இப்போ உன்னை இங்கிருந்து தூக்கி எறிய போறாங்க. ஆனா சார், இறந்து போன என் ஃப்ரெண்ட்ஸுக்காக அவங்கள பழி வாங்க தான் நினைச்சேன். பழி வாங்க போறியா? உனக்கு ஒரு துப்பாக்கி கூட பிடிக்க தெரியாது. உனக்கெல்லாம் வெக்கமே இல்லையா? எல்லாரும் விக்ரமை பார்த்து சிரிக்க ஆரம்பிச்சாங்க. அப்போதுதான் இன்னொரு ஹெலிகாப்டர் அங்க வந்தது. சார், சார், எல்லாம் சரியா இருக்கா? சோல்ஜர் விக்ரம், நீங்க எங்க கூட வரணும். மேலிடத்துல இருந்து ஆர்டர் வந்திருக்கு. இதை கேட்டு அனைவரும் வியப்படைந்தனர். எஸ் சார். விக்ரம் அந்த ஹெலிகாப்டரில் அமர்ந்து அந்த படைப்பிரிவை நோக்கி சென்றார். அவருக்கு தெரியாது அவரது வாழ்க்கை ஒரு பெரிய திருப்பத்தை சந்திக்கப் போகிறது என்று. விக்ரம், இந்த ரெஜிமெண்ட்டுக்கு உன்னை வரவேற்கிறோம். உனக்கு இங்க தான் ட்ரைனிங் கொடுப்பாங்க. எல்லா ஸ்டேஜையும் முடிக்க இது உனக்கு ஹெல்ப் பண்ணும். எனக்கு ஒண்ணுமே புரியல சார். கயலோட சிபாரிசுல தான் உனக்கு இந்த ட்ரைனிங் கிடைச்சிருக்கு. பட் யூ ஹாவ் டு ப்ரூவ் யுவர் செல்ஃப். நீ இப்போ ஸ்பெஷல் கமாண்டோ ட்ரைனிங்ல அனுப்புவாங்க. அங்க எல்லாத்தையும் நீ முடிச்சாகணும். நான் ரெடி சார். உன் வேலை இன்னைக்கே ஆரம்பிக்குது. குட் லக். தேங்க்யூ சார். ஜெய்ஹிந்த். ஜெய்ஹிந்த் சார். நீ உன் செல்வாக்க பயன்படுத்தி இங்க வந்துட்ட. இவங்க எல்லாரும் கஷ்டப்பட்டு உழைச்சு தகுதியோட தான் இந்த ட்ரைனிங்ல ஒரு பார்ட்டா இருக்காங்க. இவங்க எல்லாரும் இந்த கேம்போட பெஸ்ட் கேடட்ஸ். எவ்வளவு போட்டி போட்டு வந்திருக்காங்க தெரியுமா? சிபார்ஸ்ல வந்தவனுங்க இவங்களுக்கு சமமா நின்னா உன்னை நினைச்சா எனக்கு அவ்வளோ கோவம் வருது. இவங்களுக்கான கோர்ஸ் திரும்ப முதல்ல இருந்து ஆரம்பிக்காது. ட்ரைனிங் திரும்ப நடக்காது. இது வரைக்கும் ட்ரைனிங் எவ்வளவு முடிஞ்சிருக்கோ அதுதான் இனிமேயும் தொடரும். எப்பவும் இங்க நடக்கிற விஷயம்தான் தொடரும். அப்போது ஒருவரின் குரல் கேட்கிறது. பழகிய ஒரு குரல் அழைத்தது. ஹே ஹே ஹே! விக்ரம் நிமிர்ந்து நேராக பார்த்தான். அவனது பழைய எதிரி தீரஜ் அங்கே நின்றிருந்தான். நம்ம கமாண்டர் இங்க உருளைக்கிழங்கு சீவிட்டு இருக்காரு. உண்மையில் தீரஜின் தந்தை ராணுவத்தில் பெரிய பதவியில் இருந்தார். தனது அதிகாரத்தை பயன்படுத்தி அவன் பல சலுகைகளை பெற்றான். இந்த கமாண்டர் தலையெழுத்துல பெருசா லட்சியம் ஒண்ணும் இல்ல போல. காய் வெட்டுறதும் மசாலா போடுறதும் தான் உன் தலையெழுத்து. இதுதான் உன் லெவல். இப்ப நீ வெறும் சமயக்காரன் தான். மெதுவா உன்னை எங்க எல்லாருக்கும் வேலைக்காரனா மாத்திடுவேன். போன தடவையும் உன்னோட ட்ரைனிங்கை நான் தான் கெடுத்தேன். இந்த வாட்டியும் அதே தான் நடக்கும். ஒரு நாள் அவன் விக்ரமை தனது காலணிகளை சுத்தம் செய்ய சொன்னான். விக்ரம் அதற்கு மறுப்பு தெரிவித்த போது அவன் விக்ரமை கொல்லவே முயன்றான். அவன் தன் தந்தையிடம் கூறி அவனது போஸ்டிங்கை மாற்றினான். பயிற்சி ஏதுமின்றி ஒரு காட்டுப்பகுதி முகாமிற்கு மாற்றப்பட்டான். நாட்கள் இவ்வாறு கழிந்தன. விக்ரம் அங்கே ஒரு உதவியாளராகவே இருந்தார். ஒரு நாள் காலை அங்கிருந்த கமாண்டர் அவருக்கு உத்தரவிட்டார். ஹலோ சார், இன்னைக்கு ஒரு பெரிய ஆபீசர் இங்க ட்ரைனிங்காக வந்திருக்காரு. சாப்பாடு சூப்பரா இருக்கணும். அண்டர்ஸ்டாண்ட்? எஸ் சார். நான் மேஜர் சாக்ஷி. இன்னைக்கு தான் உங்களுக்கு ரொம்ப பெரிய டெஸ்ட் இருக்கு. ஆர் யூ ரெடி கேடட்ஸ்? இதற்கிடையில் விக்ரம் ஒரு தட்டு நிறைய உணவை மேசையின் மீது வைத்தார். இதைக் கண்டு சாக்ஷியின் ரத்தம் கொதித்தது. சோல்ஜர், இங்க வாங்க. ட்ரைனிங் டைம்ல நீ சமையல் பண்ணிட்டு இருக்க. இன்னைக்கு பெரிய ஷெஃப் ஆயிட்டியா? மேடம், இவன் தான் இங்க இருக்கிறதுலயே இன்டிசிப்ளின் அண்ட் ஒர்த்லெஸ் கேடட். இவனுக்கு பயிற்சி பண்றதுனாலே அலர்ஜி. இவன் எப்பவும் கிச்சன்ல ரொட்டி சுட்டுக்கிட்டு தான் இருப்பான். உனக்கெல்லாம் வெக்கமா இல்ல? இங்க வர்றதுக்கு எத்தனை பேர் கனவு காண்றாங்க தெரியுமா? ஆனா நீ டைம் பாஸ் பண்ணிட்டு இருக்க. மேடம், இவன் ரெக்கமெண்டேஷன்ல வந்தவன். இவனால ஒரு புண்ணியமும் இல்ல. நான் என்ன உனக்கு நல்ல நேரம் பார்த்து சொல்லணுமா?
போ, கிரவுண்டுக்கு போய் பிராக்டிஸ்க்கு நில்ல. கோ. கோ. அவனும் மைதானத்திற்கு சென்று கேடட்களுடன் நின்றான். இதை பார்த்த அனைவரும் விக்ரமை பார்த்து ரகசியமாக சிரித்தனர். கேடட்ஸ், இன்னைக்குதான் உங்களுக்கு பெரிய டெஸ்ட். பல வருஷங்களா இந்த டெஸ்ட்ல யாரும் பாஸ் பண்ணதே இல்ல. இந்த பேட்ச் மேல எனக்கு ரொம்ப எதிர்பார்ப்பு இருக்கு. இதுல பாஸ் ஆகுறவனுக்கு ஸ்பெஷல் கமாண்டோ ஆகுற தகுதி கிடைக்கும். எஸ் மேம். அந்த உடன் போர்டை பாருங்க. நடுவுல ஒரு கருப்பு புள்ளி இருக்கு. நீங்க அந்த பிளாக் டாட்டை தான் குறி வைக்கணும். யாரு கரெக்டா குறி வைக்கிறாங்களோ அவங்க தான் டெஸ்ட்ல பாஸ் பண்ணுவாங்க. மேடம், நான் ஷூட் பண்றேன். நான் தான் இங்க இருக்கிறதுலயே பெஸ்ட் ஷூட்டர். இந்த டாஸ்க்ல கண்டிப்பா நான் ஜெயிப்பேன். குறி வச்சதுக்கு அப்புறமா அதை முடிவு பண்ணிக்கலாம். இதை கேட்டதும் தீரஜ் நிமிர்ந்து நேராக நின்றான். தீரஜ் முன்னே சென்று குறிவைத்தான். ஆனால் குண்டு பலகையில் கூட படவில்லை. ரொம்ப எதிர்பார்த்தேன். ஆனா போன வருஷம் மாதிரியே இந்த வருஷமும் யாரும் பாஸ் பண்ணல. நீங்க எல்லாரும் உங்க பொசிஷன்ல போய் நில்லுங்க. இது தங்களால் முடியாது என்பது இப்போது அனைவருக்கும் புரிந்தது. எனிஒன் எல்ஸ்? எஸ் மேம். நான் ஒரு வாட்டி ட்ரை பண்ணலாமா? வித் யுவர் பெர்மிஷன். இது என்ன? இங்க கத்தி கரண்டி வச்சு வேலை பண்றத பத்தி பேசிட்டு இருக்கோம். இது உனக்கு சரி வராது. நீ போய் காய்கறிகளை நறுக்கு. அமைதியா இருங்க. ஜவான், நீ ட்ரை பண்ண. இவன் சும்மா டைம் பாஸ் பண்றான். இவன் இது வரைக்கும் துப்பாக்கி கூட தொட்டது இல்ல. பாருங்க, இவனும் இந்த பேட்ச்ல ஒருத்தன் தான். இவனால முடியாதுன்னு எனக்கு தெரியும். இவனுக்கு ஒரு சான்ஸ் கொடுக்கறது என் கடமை. தேங்க்யூ மேம். விக்ரம் குறிவைத்த உடனேயே அனைவரும் தங்கள் சுயநினைவை இழந்தது போல நின்றனர். விக்ரமின் இலக்கை கண்டு தீரஜ் வாயடைத்து போனான். குண்டு சரியாக அந்த புள்ளியை தாக்கியது. மேஜர் சாக்ஷியும் தளபதியும் கூட அதிர்ச்சியில் உறைந்தனர். ராணுவ தலைமையகத்தில் மூத்த அதிகாரிகள் அந்த குழந்தைகள் அழுது கொண்டிருக்கும் வீடியோவை பார்த்துக் கொண்டிருந்தனர். இன்னும் 1 மணி நேரம் தான் டைம் இருக்கு. இந்த 1 மணி நேரத்துக்குள்ள என் ஆளுங்களுக்கு ஒரு ஹெலிகாப்டர் வேணும். கூடவே 1000 கோடி ரூபாயும் வேணும். உண்மையில் ராணுவ பள்ளி மாணவர்களின் வேன் கடத்தப்பட்டது. அதில் பெரிய அதிகாரிகளின் குழந்தைகள் இருந்தனர். ஜெனரல் பக்ஷியின் பேத்தியும் அந்த வேனில் இருந்தாள். அவர்களை காப்பாற்ற இந்தியாவின் சிறந்த கமாண்டோக்கள் அழைக்கப்பட்டனர். கயல், இந்த ஆபரேஷனுக்கு நீங்க தான் இன்சார்ஜ். எஸ் சார். தீரஜ், என்ன இருந்தாலும் விக்ரமும் ஒரு சோல்ஜர் தான். இந்த பிஸ்டல் எடு. இதை எப்படி சுடணும்னு எனக்கு காட்டு. நீ சோல்ஜரானு பாப்போம். தீரஜ் தனது துப்பாக்கியை விக்ரமை நோக்கி நீட்டுகிறான். அவன் வெட்கத்தில் தலைகுனிந்து நின்றான். ஏனெனில் அவனுக்கு துப்பாக்கியை பயன்படுத்த தெரியாது. தீரஜ் அவனை துப்பாக்கி பயிற்சி பெற அனுமதிக்கவில்லை. இப்போ நீங்களே பாத்துட்டீங்கல்ல, இவன் எதுக்குமே லாய்க்கு இல்ல. இன்னும் இவனை கூட்டிட்டு போகணும்னு சொன்னீங்கன்னா இவன் சாமானையும் பணத்தையும் தூக்கதான் வரணும். பின்னர் சிறந்த கமாண்டோக்கள் குழுவில் ஒரு உதவியாளராக விக்ரம் இதில் சேர்த்துக் கொள்ளப்பட்டார். அனைத்து ஸ்னைப்பர் கமாண்டோக்களும் அவர்களை துப்பாக்கி முனையில் நிறுத்தினர். லெப்டினன்ட் தீரஜ் கத்தினார். வாட்ட முடிஞ்சது ஃபெரோஸ். நீங்க எல்லாரும் எங்க ஸ்னைப்பர்ஸோட டார்கெட்ல இருக்கீங்க. உங்க தலை கொஞ்சமாவது அசைஞ்சா கூட அது தர்பூசணி மாதிரி சதறிடும். உயிரோட இருக்கணும்னா சரணடைஞ்சிருங்க. ஏய், அங்கே நில்லுங்க. இந்த ரோட்ல நான் பாம்பு வச்சிருக்கேன். இந்த பஸ்லயும் தான். யாராவது ஒரு அடி முன்னாடி எடுத்து வச்சா எல்லாம் முடிஞ்சது. இதை அழுத்தினா எல்லாம் வெடிச்சு செதறிடும். பின்னாடியே நில்லுங்க. இதை கேட்டு கமாண்டோக்கள் காலடியில் பூமி நழுவது போல இருந்தது.
எஸ் சார், ஐம் ஆன் இட். ஓகே சார், ஷோ மீ. ட்ரோன்ல பறக்கிறப்போ தெரியாது 3-4 இடத்துல குண்டு இருக்க வாய்ப்பு இருக்கு. எங்க பாரு, உனக்கு ஒரு சான்ஸ் வேணும்னு கேட்டல, இப்போ கிடைச்சிருக்கு. உள்ள போய் அங்க என்ன நடக்குதுன்னு பாரு. இட்ஸ் யுவர் டைம். சரிங்க மேடம். ஃபிரோஸ், உன்னோட டிமாண்ட்ஸை பத்தி பேச எந்த ஆயுதமும் இல்லாம எங்களோட சோல்ஜர் உன்கிட்ட வராரு. அந்த கொடூர பயங்கரவாதி ஃபெரோஸ் விக்ரமின் முகத்தை பார்த்தவுடன் அவனது கால்கள் நடுக்கத் தொடங்கின. இது போன்ற கதைகளை முழுமையாக கேட்க பாக்கெட் FM ஆப்பை டவுன்லோட் செய்யுங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது.